ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வித்தின் 10 டேஸே அவங்களுக்கு அந்த இச்சிங் குறைஞ்சு அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் குறைஞ்சு இவங்களுக்கு நிறைய ரிலீஃப் வருது. ஹோமியோபதி இல்லை ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இவங்கெல்லாம் பாடி டைப்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு மெடிசனும் அது பிரகாரம் கொடுப்பாங்க அண்ட் உணவும் அது பிரகாரம் கொடுப்பாங்க. ஸோ இதில் தான் இன்டகிரேட்டட் டயட்னு சொல்கிறோம். ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ண அவங்க என்னென்ன உணவு சாப்பிட்றாங்க, எப்போ அவங்களுக்கு இச்சிங்கோ ரேஷஸோ இல்லை சொரியாசிஸ் ஜாஸ்தி ஆகுது அதை முதல்ல அவங்க நோட் பண்ணிட்டு வரலாம். சில பேருக்கு கோதுமைனால வரலாம், சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகும். ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப். நீங்கள் சிக்கன் சாப்பிடுங்க, இல்லை பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுங்க, இதெல்லாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க, அது கூட ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது. சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கூட இச்சிங் கொண்டு வரும். இப்போ அலர்ஜி டெஸ்ட்டை இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கே டாக்டர்ஸ் வேணும், அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின் டாக்டர்ஸ் அடியில் நீங்கள் அலர்ஜி டெஸ்ட் எடுத்துட்டா அதை பார்த்து அது பிரகாரம் நீங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எப்படி டயட் சாப்பிட்ணும் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸிமா இல்லை ரேஷஸ் இல்லை சொரியாசிஸ் இதெல்லாம் ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. ஸோ இவங்க உணவில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணணும். ஃபுட் டைரின்னா என்ன, அவங்க என்னென்ன உணவு சாப்பிட்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் எப்போ அவங்களுக்கு இச்சிங்கோ ரேஷஸோ இல்லை சொரியாசிஸ் ஜாஸ்தி ஆகுது அதை முதல்ல அவங்க நோட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா எல்லாருக்குமே அதே உணவு ஜாஸ்தி ஆகும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு ஒத்தொத்தருக்கு ஒரு உணவு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்க ஃபேமிலியில் ஹெரிடிட்டினால வருதா இல்லை இவங்களுக்கு மாத்திரம்தான் வந்திருக்கா இதை நோட் பண்ணணும். ஏன்னா ஃபெமிலியலாக இருந்தால் ஜெனட்டிக்காக இருந்தால் அது என்ன காரணம்னு அந்த மாதிரி கூட பார்த்து ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாலை எடுத்துட்டு அதே பாலை தயிராக கொடுத்தோன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு கோதுமைனால வரலாம், க்ளூட்டன்னால வரலாம். அவங்களுக்கு கோதுமை சம்மந்தப்பட்ட ரவை, சேமியா இதை உணவை எடுத்துட்டு மில்லட்ஸை சேர்த்துனோன்னா அவங்களுக்கு அது சரியாக போயிடும். ஸோ ஒத்தொத்தருக்கு ஒரு ப்ராப்ளம். சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகும், சில பேருக்கு லைம் சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகும். ஸோ அவங்களுக்கு எப்படி இது ப்ராப்ளமோ அது பிரகாரம் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன், ஹோமியோபதி இல்லை ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இவங்கெல்லாம் பாடி டைப்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு ட்வீக் பண்ணுவாங்க. மெடிசனும் அது பிரகாரம் கொடுப்பாங்க அண்ட் உணவும் அது பிரகாரம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உணவை சேஞ்ச் பண்ணால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் தான் இன்டகிரேட்டட் டயட்னு சொல்கிறோம். அதான் நாங்கள் மாடர்ன் டயட்டட்டிக்ஸ் படிச்சிருக்கோம், பட் ஆயுர்வேதாவோட சேர்ந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணி இன்டகிரேட்டட் டயட் பண்ணுறோம். ஸோ பாடி டைப் பிரகாரம் நம்ம கொடுத்தா அந்த ஸ்கின் இஷ்யூஸ் நல்லாவே கிளியர் ஆகுது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. வித்தின் 10 டேஸே அவங்களுக்கு அந்த இச்சிங் குறைஞ்சு அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் குறைஞ்சு இவங்களுக்கு நிறைய ரிலீஃப் வருது. பட் நம்ம பேசுறது ஸ்கின் ப்ராப்ளம்ஸை பற்றி, ஸ்கின்ல வர ரேஷஸ், டார்க்னஸ், ஸ்கார்ஸு இல்லை சொரியாசிஸ் அந்த மாதிரி. சில பேருக்கு லூக்கோடெர்மா அப்படின்னு சொல்லுவோம், ஒயிட் ஸ்கின் வருது. இது உணவுக்கு அந்த அளவு ரிலேட்டட் கிடையாது, இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். ஸோ இதை பற்றி நம்ம பேசலை, நம்ம பேசுறது ஸ்கின் இஷ்யூஸை பற்றி. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் குறைச்சிட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிளில் கூட சாலட் வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிட அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஜூஸாக இல்லை ஃப்ரூட்ஸாக சாப்பிட இவங்களுக்கு பெட்டராகும். ஏன்னா இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், விட்டமின், மினரல் இதெல்லாம் கூட ஹெல்ப் ஆகும். இப்போ சில பேருக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் தேவை, ஸோ அதுவும் அவங்க யூஸ் பண்ணால் அதுலேயும் பெனிஃபிட் வரும். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பேசிக்காக டைஜஷனில் ஏதோ சரியாக ஆகாததுனால தான் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இவங்க வந்து ஹெவி ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி சீஸி ஐட்டம்ஸ் இல்லை டபுள் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டாங்கன்னா இல்லை கலர் இன் ஃபுட் இதெல்லாம் இவங்களுக்கு அக்ரவேட் ஆகும், ஜாஸ்தி ஆகும். இது அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. ஏன்னா வெளியில் நீங்கள் சிக்கன் சாப்பிடுங்க இல்லை பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடுங்க, இதில் அந்த கிரேவிலாம் பிரைட் ரெட் கலர் இருக்கும். கீரை வெளியில் சாப்பிட்றதே பிரைட் க்ரீன் கலர் இருக்கும். இதெல்லாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க, அது கூட ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது. சில டேஸ்ட் என்ஹான்சர்ஸ், சில அடிட்டிவ்ஸ், சில உணவு வெளியில் பண்ணுறதே அந்த டெக்ஸ்சர் அந்த சாஃப்ட்னஸ் வரத்துக்கு பல விஷயம் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கூட ஒத்துக்காத போகலாம். ஸோ பேசிக்காக உணவை வீட்டில் முடிஞ்ச அளவு சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா எப்பாவது இருக்க வெளியில் சாப்பிட்டா இட்ஸ் பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ரெகுலராகவே சொல்லுவாங்க, வீட்டில் சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வெளியில் சாப்பிட்டு வந்தால் இச்சிங் ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் சாப்பிட்ற உணவில் நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது. இந்த காலத்தில் சில இட்லி தோசை மாவில் கூட சோடா போடுறாங்க, சில ரைஸ் ஐட்டம்ஸில் கூட ரைஸ் நிறையா காணும் அப்படின்னா அதில் கூட சோடா போடுறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இதெல்லாம் வெளியில் சாப்பிட்றது. ஸோ அதனால் ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப். இவங்களுக்கு வந்து வயறு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை, ஸோ தாராளமாக மில்லட்ஸ் ஹோல் கிரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அது வந்து தெனை, கம்பு, சாமை, வரகு, இதை வந்து ஸ்ப்ரவுட் இல்லை ரோஸ்ட் இல்லை ஃபர்மெண்ட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஏன் மைதா கார்ன்ஃப்ளவர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அதை வெளியிலேருந்து நீங்கள் வாங்குறீங்க, அண்ட் வெளியிலேருந்து வாங்கினா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. அண்ட் ரெண்டாவது இந்த மேக்கரூன்ஸ், கேண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கலர், சுகர், கார்ன்ஃப்ளவர் ஆர் மைதா, இதெல்லாம் ஹெல்ப் ஆகாது. ஏன்னா இது வந்து அக்ரவேட் ஆகும், ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஜாஸ்தி பண்ணும். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஸ்கின் இஷ்யூஸ்க்கு. இதை வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு எதுலையாவது ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெள்ளை எள்ளு, இந்த சீடு கூட ரொம்ப யூஸ்ஃபுல். இதை வறுத்துட்டு நம்ம முன்னெல்லாம் லட்டு மாதிரி பண்ணுவோம், அதை வெறும்னா அரைச்சிட்டு லைட்டாக ஜாகரி, டயபெட்டிஸ் இல்லைன்னா அவங்களுக்கு லைட்டாக ஜாகரி போட்டு அந்த மாதிரியே சாப்பிட்லாம். ஸோ பேசிக்காக ஹை ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணும். ஏன்னா ரொம்ப காரம், ரொம்ப எண்ணெய் போட்டால் அது கூட இவங்களுக்கு இச்சிங்கை அக்ரிவேட் பண்ணும். ஸோ பேசிக்லி பிளாண்ட் ஃபுட், ரொம்ப பிளாண்ட் இல்லாட்டா கூட கொஞ்சம் புளி கூட எப்போ பாரு கார குழம்பு அந்த மாதிரி சாப்பிடாத, சாம்பார் ரசம் எப்பாது, அதில் கூட இந்த ஆம்ச்சூர் அதாவது ட்ரைட் மேங்கோ பவுடர் போட்டு பண்ணலாம். இல்லை கோக்கம்னு ஒன்று கிடைக்குது, இதுவும் புளிக்கு பதில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட ஸ்கின் இஷ்யூஸை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பல விதமாக நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ அவகேடோ இல்லை முட்டை பழம்னு ஒன்று கிடைக்குது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் அது உங்கள் இது கிட்ட கிடைக்குது, உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா அது கூட சாப்பிடலாம். அதில் இருக்கிற அந்த நல்ல கொழுப்பு சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி சாப்பிடணும்? வெறும் லைம் புழிஞ்சு அப்படியே நீங்கள் அந்த பேஸ்ட் மாதிரி அது இருக்கும், அதை போட்டு சாப்பிட்லாம். ஸோ வேணா ஆரிகானோ இல்லை கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கார்லிக் அந்த மாதிரி கூட போட்டுப்பாங்க. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு பேசிக்காக ஃபிஷ்ஷு, சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கூட இச்சிங் கொண்டு வரும். ஸோ அது சாப்பிட வேண்டாம். ஸோ ஒமேகா 3ன்னு சொன்னால் கூட ஃபிஷ்லேருந்து வரத்துக்கு பதில் இது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து இல்லை வெந்தயம் இதுலேருந்து சாப்பிட்டோம்னா பெட்டராக இருக்குது. ஏன்னா வெளியில் இருக்கிற நான்வெஜ் வந்து சிலது வந்து லைக் ஃபிஷ் பேசிக்லி ஸ்கின் ப்ராப்ளம்ஸை அக்ரிவேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கத்திரிக்காய், ஃபிஷ்ஷு அஃப்கோர்ஸ் ஒருத்தருக்கு வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். இப்போ சில பேர் சரி நாங்கள் அலர்ஜி டெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அலர்ஜி டெஸ்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கே டாக்டர்ஸ் வேணும், அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின் டாக்டர்ஸ் அடியில் நீங்கள் அலர்ஜி டெஸ்ட் எடுத்துட்டா
அதை பார்த்து அது பிரகாரம் நீங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பல விதமாக அதை இன்ட்ராக்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ஸ்கின் இஷ்யூஸ். ஸோ டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு இருக்கிறவங்க எப்படி டயட் சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.